எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு இது மாதிரி பிஞ்சு கத்திரிக்காய் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் ஒரு 200 கிராம் எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். கத்திரிக்காயை நம்ம வதக்கிறதுக்கு முன்னாடி காம்பு எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு ப்ளஸ் குறி மாதிரி போட்டு கட் பண்ணிக்கணும். இது எதுக்கு கட் பண்ணுறோன்னா, நம்ம முழுசாக வதக்கும் போது நல்லா வேகிறதுக்கும் மசாலாவில் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த மசாலா முழுக்க உள்ள கத்திரிக்காய்க்குள்ளே போகிறதுக்காகவும் நம்ம இது மாதிரி கட் பண்ணிக்கிறோம். முழுக்க கட் பண்ணிடாதீங்க, பாதி அளவுக்கு கட் பண்ணுங்கள். உள்ளே பூச்சி ஏதாவது இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதில் இப்போது கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காயை மிதமான தீயில் வச்சு நம்ம பொறுமையாக வதக்கலாம். கத்திரிக்காயோட கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கணும். நம்ம வதக்கிறதுலே ஒரு 3/4 பாகம் வெந்துடும். மீதி இருக்க இந்த 1/4 பாகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மசாலாவில் நம்ம சேர்க்கும்போது மசாலாவோடு சேர்ந்து அது வேகும். நல்லெண்ணெயில் கத்திரிக்காய் பண்ணால் எப்போவுமே ஒரு தனி சுவை தான். இப்போவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கத்திரிக்காயை வதக்கி எடுத்துடலாம். கத்திரிக்காயோட கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். கரெக்டாக இருக்கும். இதே எண்ணெயில் நம்ம மசாலா செய்கிறதுக்கான பொருட்களையும் வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா பண்ணுறதுக்கு பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் ஒரு 15, 2 தக்காளி, 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் கல் உப்பு, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கிட்டு மசாலா ரெடி பண்ண போகிறோம். மசாலா ரெடி பண்ண கத்திரிக்காய் வதக்கின எண்ணெயிலே நம்ம முதல்ல வெங்காயத்தை வதக்கிக்கலாம். மசாலாவுக்கு தேவையான உப்பை நம்ம வெங்காயத்தோடு சேர்த்துடலாம். வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு, இஞ்சி 2த்தையுமே சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு, சீரகம், சோம்பு இது 3த்தையும் இப்போது சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியும் நல்லா வெந்து சுருங்கி வர அளவுக்கு வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி விடுற மசாலா செய்யும்போது தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு நம்ம அப்புறமா அரைச்சோன்னா அந்த மசாலாவோட வாசனையும் சரி, டேஸ்ட்டும் சரி ரொம்ப நல்லா வரும். தேங்காயை மற்ற பொருட்களோடு வதக்காமல் தனியாக அது மாதிரி எண்ணெய் விட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து சேர்த்து அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், வாசனையும் சரி, டேஸ்ட்டும் சரி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்படி தான் இருக்கணும். நீங்கள் எப்போவும் செய்கிற எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கும் இது மாதிரி தேங்காயை வறுத்து சேர்த்து செய்யும்போது இருக்கிற அந்த சுவையில் இருக்க வித்தியாசம் உங்களுக்கு செஞ்சு பார்க்கும்போது நல்லா தெரியும். நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் நல்லா ஆறிடுச்சு. அதோட இந்த தேங்காய் துருளையும் சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய வாணலி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டால் தான் இந்த குழம்பு நல்லா இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 5 சின்ன வெங்காயம், 3 பூண்டு 2த்தையுமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த பூண்டு சின்ன வெங்காயமாக பார்த்திங்கன்னா அந்த குழம்புக்கு நல்லா ஒரு மணத்தை கொடுக்கும். சின்ன வெங்காயம் வதக்கி சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. பூண்டையும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்க்கும்போது அதோட சுவையும் சேர்ந்து குழம்பு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். 4 காஞ்ச மிளகாய் அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். வெங்காயமும் பூண்டும் நல்லா பொன்னிறமாகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். எண்ணெயோடு இந்த மசாலாவை நல்லா கலக்கி விட்டுடுங்க. 1 நிமிஷம் நம்ம பொறுமையாக இந்த மசாலாவை அப்படியே வதக்கணும். மசாலா எண்ணெயில் வதங்கினதில் நல்ல ஒரு வாசனை வந்துட்டுருக்கு. இது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்த்துடலாம். மசாலா நல்லா சுருண்டு வந்திருக்கு. நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை இதில் விட்டுடலாம். கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி புளி சேர்த்து செய்கிற குழம்பு எதுவாக இருந்தாலுமே வெல்லம் சேர்க்கும்போது சுவை ரொம்ப அதிகரிக்கும். வெல்லம் வேணாங்கிறவங்க சேர்த்துக்க வேண்டாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம்.
புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா மூடி போட்டு வேக வைக்கலாம். இந்த மாதிரி குழம்பு வகைகளை நம்ம வந்து கவனமாக பக்கத்தில் இருந்து செய்யணும். கத்திரிக்காயை வதக்கும் போதும் சரி, மற்ற மசாலா பொருட்களை வதக்கும் போதும், புளி தண்ணியை கொதிக்க விடும் போதும் சரி, இதெல்லாம் கரெக்டாக பண்ணால் தான் குழம்பு வந்து நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று சரியாக பண்ணலைன்னா கூட அது வந்து குழம்போட டேஸ்ட்டை குறைச்சிரும். கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். திறந்து பார்த்துடலாம். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. குழம்பு நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த பச்சை புளி வாசனை எல்லாம் போயிடுச்சு. நல்ல வாசமாக இருக்குது. கத்திரிக்காய் இப்போ நம்ம இதில் சேர்த்தோன்னா சரியாக இருக்கும். கத்திரிக்காய் ஏற்கனவே வந்து 3/4 பாகம் வெந்திருக்கு. மசாலாவோடு சேர்ந்து இப்போது வேகணும். இதுக்கு ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் போகிறோம். இந்த குழம்பு மசாலா திக்காக இருக்கிறனால நான் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு குழம்பு இதை விட தண்ணியாக வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வேக வைப்போம். அப்போ தான் மசாலா வந்து கத்திரிக்காய்க்குள்ளே நல்லா இறங்கி சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 3 நிமிஷம் ஆகிடுச்சு. திறந்து பார்த்துடலாம். சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. குழம்பு திக்னஸ் பாருங்கள், கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த திக்னஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சுட சுட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்லாம் வாங்க. சூடான சாதம், நெய், இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பர் டேஸ்ட்டுங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரியாணிக்கு, சப்பாத்தி, தோசை இதெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள்.